ரொம்ப இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. சனியால் நிறைய அவதிகள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பட்டிருந்திருப்பாங்க. அடி மேல் அடி, பணம் போயிருந்திருக்கும், லைஃப் பார்ட்னரால் நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த டைம் பீரியட் என்னென்னா, இப்போ தான் அவங்க வந்து ப்ரீதிங் ஸ்பேஸ், இந்த வருஷமே அவங்களுக்கு இது ப்ரீதிங் ஸ்பேஸ், திரும்ப நான் வந்துட்டேன் பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இன்னும் சிம்மம் இருப்பாங்க. மறந்து போய் கூட இன்னொருத்தவங்களை ஹர்ட் பண்ணதா இல்லையாங்கிறது மட்டும் அவங்க தெரிஞ்சுக்கணும். எங்கேயும் யாரையும் சிம்மம் குறை பேசிடக்கூடாது. என்னத்தான் குரு உங்களை காப்பாற்ற வந்தாலும் அப்படி ஒன்று இருக்குது. குரு ஃபுல் ப்ரொடெக்ஷனில் தான் இருக்கிறாரு. இப்போ அவங்களுக்கு வந்து பர்சனல் லைஃப்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிற மாதிரி, சட்ட சிக்கல்லாம் நிறையா சிம்மம் இருப்பாங்க. இப்போ ரொம்ப அவமானப்பட்டு அசிங்கப்படுற மாதிரியும் சுச்சுவேஷன்ஸ்குள்ளே விடாது குரு. திருமணத்துக்காக காத்துட்ருக்காங்கன்னா திருமணம் கை கொடுமா? தாராளமாக திருமணம் கை கொடுக்கும். ஏன்னா சிம்மத்தில் இருக்கவங்களுக்கு திருமண அமைப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. சிம்ம ராசினியர்களுக்கு குரு பயிற்சியில் என்னெல்லாம் நடக்க காத்திருக்கு? சிம்ம ராசி நேயர்களுக்கு வந்து பிடிச்ச புடியெல்லாம் இப்போ தான் அப்படியே அவங்க ரிலீஸ் பண்ணி இப்போ தான் ஒரு சேஃபர் ஜோன், அப்பாடா நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆபத் பாண்டவம் வந்துட்டான் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் குரு சிம்மத்துக்கு. இப்போ ரொம்ப இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க சிம்மம். சனியால் நிறைய அவதிகள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பட்டிருந்திருப்பாங்க. இப்போ எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் அவங்களால மூச்சுவிட முடியும் அப்படின்னு. ஏன்னா இழப்புகள் அதிகமாகவே நிறைய சிம்மத்துக்கு இருந்திருந்திருக்கும். அடி மேல் அடி, பணம் போயிருந்திருக்கும், லைஃப் பார்ட்னரால் நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. எல்லாமே நல்லா தான் இருந்திருந்திருக்கும். லைஃப் பார்ட்னரோட அவங்க கூடயுமே லைஃப் நல்லா தான் இருந்திருக்கும். ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா லைஃப் பார்ட்னரோட ஒரு மனஸ்தாபம் வந்திருக்கும், ஒரு சிலருக்கு ஒரு டிஸ்டன்ஸ் ஆகிருந்திருக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப மோசமான சுச்சுவேஷன்ஸ் ஆன சிம்மம்லாம் ரொம்ப அதிகம். இவங்கெல்லாம் எப்படி அனுசரணையாக ஹேண்டில் பண்ணினாங்க அப்படிங்கிறதே அவங்கள்ட்ட கேட்டோம்னா தான் நம்மளுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் அவங்க போயிருந்திருப்பாங்க அப்படின்னு. பண இழப்புகள் எவ்வளோ பார்த்துருப்பாங்கன்னு ஒன்று இருக்குது அவங்களுக்கு. ஸோ இந்த டைம் பீரியட் என்னென்னா, இப்போ தான் அவங்க வந்து ப்ரீதிங் ஸ்பேஸ், இந்த வருஷமே அவங்களுக்கு இது ப்ரீதிங் ஸ்பேஸ், திரும்ப நான் வந்துட்டேன் பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இன்னும் சிம்மம் இருப்பாங்க. ஸோ இப்போ அடிபட்டு இப்போ தெளிஞ்சு வந்த ஒரு அமைப்பு. இன்னுமே அவங்க நிதானத்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடைப்பிடிக்கணும். வார்த்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான் சிம்மத்துக்கு. மறந்து போய் கூட நல்லதே சொல்ல போனால் கூட இன்னொருத்தவங்களை ஹர்ட் பண்ணதா இல்லையாங்கிறது மட்டும் அவங்க தெரிஞ்சுக்கணும். எங்கேயும் யாரையும் சிம்மம் குறை பேசிடக்கூடாது. என்னத்தான் குரு உங்களை காப்பாற்ற வந்தாலும் இன்னும் சனி பக்கத்தில் குச்சி வச்சுட்டு தான் இருக்குங்கிற விஷயத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது என்னன்னா, குரு பார்க்காதப்ப அடிச்சிடும். அப்படி ஒன்று இருக்குது. குரு ஃபுல் ப்ரொடெக்ஷனில் தான் இருக்கிறாரு. இப்போ அவங்களுக்கு வந்து பர்சனல் லைஃப்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிற மாதிரி, சட்ட சிக்கல்லாம் நிறையா சிம்மம் இருப்பாங்க. இப்போ அந்த சட்ட சிக்கல்லாம் இப்போ ரொம்ப அவமானப்பட்டு அசிங்கப்படுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்குள்ளே விடாது குரு. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், கொஞ்சம் அவமானப்பட்டிருந்துருக்கலாம், அசிங்கப்பட்டிருந்துருக்கலாம், சுச்சுவேஷன்ஸ் அவங்களுக்கு அந்த மாதிரி போயிருந்திருக்கும். ஏன்னா குருவோடைய சப்போர்ட் இல்லை அப்படின்னாலே சிம்மம் மாட்டிக்குவாங்க. ஸோ அவங்களுடைய ஹெல்த்லேயுமே நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸ்கின் ரொம்ப டார்க்கான மாதிரி இருந்திருக்கும், சன்லைட் வாங்கியிருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு உடம்புல ஒரு உபாதைகள் வந்திருக்கும், அவங்களே அவங்க டேக் கேர் பண்ணாமலாம் போயிருந்திருக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. இனிமேல் எப்படி இருக்குன்னா, திருப்பி அவங்கள செல்ஃப் கேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே அவங்க போயிட்டு லைஃப் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி தான் இப்போ அவங்களுக்கு. இப்போ குரு வரதுனால கொஞ்சம் கிளியர் ஆகி கடன் பட்டிருந்திருப்பாங்க. இந்த கடன் எல்லாமே வந்து கிளியர் ஆகக்கூடிய ஜோனுக்குள்ளார இப்போ அவங்க போகிறப்ப சில பேர் வந்து எனக்கு வேலை போயிருமோன்னு கூட பயந்துட்டு இருக்கலாம். ஆனால் வேலை போகாது. குரு வந்து வேலையை பிடுங்க மாட்டார். வேலையை வந்து நிலச்சிருக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த மாதிரி ஒரு வழிவகைகளை பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது அதிகமாகவே இருக்குது. ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டாங்கன்னா, ஜூனுக்கு அப்புறம் அவங்க ப்ரொடெக்டட் ஜோனில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31 குரு அவங்க சிம்ம வீட்டுக்கு தான் வராங்க. அந்த டைமில் வரப்போ இன்னுமே இவங்க ஸ்ட்ராங் ஆவாங்க. இன்னுமே ஸ்ட்ராங் ஆகிறப்போ இவங்களுக்கு வந்து ஒரு சேஃபர் ஜோனுக்குள்ளே போன மாதிரி ஆகிட்டு, இழந்ததை மீட்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிற இதுக்குள்ளே, அதாவது கெட்ட பேர் வாங்கியிருந்தாலும் சரி, அவமானப்பட்டிருந்தாலும் சரி, இது எல்லாமே ஒரு ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும். மறைஞ்சு போயிட்டு திரும்ப ஒரு நார்மல் லைஃப்குள்ளே அவங்க போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு வழியாக மூச்சு விட ஆரம்பிச்சாச்சு. ஆமாம். ஓகே, சூப்பர். இந்த டைமில் வந்து சிம்மம் ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆரம்பிக்கலாமா? இல்லை, வேண்டாம். இந்த வருடம் வந்து அவங்க தொழிலாம் தொடங்கலாம் வேண்டாம். பிளானிங் போடுறது ஓகே, நல்லா வந்து ஏன்னா இப்போ தான் அவங்களுக்கு ப்ரீதிங் ஸ்பேஸ்லேயே அவங்களுக்கு இருக்குது, பணம் வரும். லைஃப் பார்ட்னர் மூலிமா ஒரு சிலருக்கு பணம் வரும். சிம்மத்தில் இருக்கவங்களுக்கு இவங்க கிட்ட இருந்து பணம் இருக்காது. இப்போ அவங்கள்ட்ட இவங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்ட பணம் இருக்கும். ஓகே. ஸோ எப்படி இருந்தாலும் இதை எப்படி வந்து பத்திரப்படுத்திட்டு பிளானிங் எப்படி பண்ணலாங்கிற மாதிரி தான் இவங்க பிளான் பண்ணினாங்கன்னா கரெக்டாக இருக்குமா தவிர்த்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு அவ்வளோ சீக்கிரம் வந்து போகாமல் இருந்துக்கிறது நல்லது. ஓகே. இப்போ கடன் ஏதாவது இருந்ததுன்னா அந்த கடனில் இருந்து வெளியில் வருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரொம்ப வெளியே வருவாங்க. இனிமேல் தான் கடன் அடைக்கிறதுக்கான ரூட் காசே இப்போ தான் அவங்களுக்கு தெரியும்.
ஓகே. ஏன்னா இனிமேல் தான் அவங்க பணத்தையே பார்க்கவே போகிறாங்க. பணம்லாம் வச்சுருந்துருப்பாங்க, இழந்திருந்திருப்பாங்க. இப்போ வந்து இனிமேல் தான் அது மீட்டு வரக்கான வழிமுறைகளை இப்போ தான் பார்த்துருந்துப்பாங்க. புது வகையான இன்கம் ஜென்ரேட் ஆகி வரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நிறைய இடத்துல வந்து பணம் முடங்கி கூட போயிருந்திருக்கலாம். முடங்கி போன பணம் வந்து ரிலீஸ் ஆகி வரக்கூடிய அமைப்பு வந்து அவங்களுக்கு இருக்குது. ஓகே. திருமணத்துக்காக காத்துட்ருக்காங்கன்னா திருமணம் கைகூடுமா? தாராளமாக திருமணம் கைகூடும். ஏன்னா சிம்மத்தில் இருக்கவங்களுக்கு திருமண அமைப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. ஓகே. ஸோ லைஃப் பார்ட்னர் டோட்டல் சரண்டரிங் மோடில் இருந்துக்கிறது நல்லது சிம்மம். ஓகே. இப்போ குழந்தைக்காக காத்திருக்காங்க அப்படின்னா குழந்தை வரம் கிடைக்குமா? குழந்தை வரம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கிடைக்கும். ஹெல்த்தில் வந்து ஃபுட்டில் கொஞ்சம் டயட்டில் எல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்துட்டாங்கன்னா, சொல் பேச்சு முதல் சிம்மம் கேட்கணும். அவங்களோட ஹெல்த்தில் இந்த இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒத்துக்கிட்டு அதுக்கு மாற்றத்துக்கு சேலஞ்சஸ்க்கு அக்செப்ட் பண்ணி அவங்க போய்க்கிறது நல்லது. ஓகே. இப்போ ஏதோ ஒரு ரொம்ப வழக்கில் இது வரைக்கும் மாட்டிட்டு நீண்ட நாளாக இழுத்துட்ருக்கு அப்படின்னா இந்த டைமில் ஏதாவது கண்டிப்பாக அவங்க வந்து இந்த பயந்துட்டு இருந்திருப்பாங்க. ஒரு சிலருக்குலாம் பெரிய தண்டனை கிடச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயமாக இருந்தவங்களுக்கு உங்களுக்கு பெரிய தண்டனைலாம் கிடைக்காது. அந்த தண்டனை வந்து தண்டனை உண்டு. ஆனால் வந்து அந்த தண்டனை ரொம்ப லைட்டாக இருக்கும். உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ வந்து நீங்கள் ப்ரிசனுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா பெனால்ட்டி கட்டிட்டு வாங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து லைட் ஆகிடும் அவங்க. ஓகே. சிம்ம ராசி ஓவராலாக இந்த விஷயத்தில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே. அவங்க வார்த்தைகள், ஏன்னா அவங்க வார்த்தைகள் வந்து அவங்க கிட்ட இருக்க மொத்த விஷயத்தையும் வாரி வழித்து எடுத்துகிட்டு போயிடும்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று செழிப்பையும் கொடுக்கும்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த வார்த்தைகள் கொடுக்குதா எடுக்குதாங்கிறது தான் இப்போ அவங்க கிட்ட இருக்குது. ஸோ வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே. சிம்ம ராசினியர்கள் இந்த கோவிலில் போய் வழிபட்டுட்டு வாங்க, எல்லாமே நல்லதாக நடக்கணும். இந்த கோவிலுக்கு போகலாம். இவங்க வந்து பேரூர் பட்டீஸ்வரம் கோயில் போகிறாங்க, கோயம்புத்தூரில் இருக்குது. அங்கே போகிறாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது, மொத்தமாகவே அந்த கோயிலில் போயிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே இருக்க சிவனே வந்து இவங்களுக்கு குரு தான். ஓகே. ஏன்னா இவங்க வந்து சிம்மம் வந்து முன்னோர்களோட நிறைய கனெக்ட் ஆனவங்க. இப்போ பேரூர் பட்டீஸ்வரம்லாம் பார்த்திங்கன்னா எந்த கோயில்லையுமே நம்ம வந்து இறந்தவங்களுக்கு பரிகாரம் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே தெய்வங்கள் அப்படிங்கிறதுலாம் நிறைய பேர்லாம் இருக்க மாட்டாங்க. இருந்தால் வந்து காலபைரவர் இருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா விநாயகர் இருப்பார், மற்ற எல்லா தெய்வங்களுமே இருப்பாங்க. அந்த தெய்வத்து முன்னிலையில் தான் கிட்டத்தட்ட மோட்சம் கொடுக்குற மாதிரி மோட்ச விளக்கெல்லாம் வாங்கி அங்கே தான் வந்து முன்னோர்களுக்கு வந்து சாந்தி கொடுப்பாங்க. ஸோ சிம்மம் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய முன்னோர்களுக்கு சாந்தி கொடுத்தாலே அவங்களே குரு, முன்னோர்களே இவங்களுடைய குரு தான். ஸோ அந்த குருக்கு ஒரு சாந்தி நிலைமை கொடுத்து அங்கே போய் பேரூர் பட்டீஸ்வரத்தில் வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே லைஃப்பில் நிறைய சேஞ்ச் ஓவர் இருக்கும். முடிஞ்சால் அன்னதானம் கூட அவங்க அங்கே பண்ணிட்டு வரலாம். மஞ்சள் கலரில் ஏதாவது ஒரு தானம் பண்ணிவிட்டு ஒரு மஞ்சள் கலரில் ஏதாவது ஒரு உணவு அவங்க அங்கே படையெல்லாம் கொடுத்து பண்ணிட்டு வராங்க அப்படின்னா முழுக்க முழுக்க முன்னோர்களையே நினச்சி பட்டீஸ்வரம் போயிட்டு வராங்க அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு தெளிவு நிலை அப்படிங்கிறது. ஏன்னா அங்கே வந்து சித்தர்கள் வந்துட்டு போன சுவடுகள், ஏன்னா சிம்மம் ராசியில் இருக்கவங்க சித்தர்களோடய நிறைய கனெக்ட் ஆவாங்க. ஸோ அந்த கோயிலே வந்து சிம்மத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு கோயில் பேரூர் பட்டீஸ்வரம். அதோட பார்த்திங்கன்னா சிதம்பரம் நடராஜ கோயில். சிதம்பரம் நடராஜ கோயிலில் போய் அவங்க உட்கார்றப்போ அவங்களுடைய கர்மாங்கிற ஒரு விஷயம் வந்து கழியும். கர்மா கழிஞ்சு கொஞ்சம் பேர்டன் அப்படிங்கிறது கழியும். அங்கே போய் உட்காந்துட்டு வந்தாலே அவங்க போதும். அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தியும் அவங்க வழிபாடு பண்ணிட்டு வராங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களோட லைஃப் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ இந்த முன்னோர்களை நினச்சி அவங்க முன்னோர்களில் வந்து வழிபாடு முறைகள் எப்படி சிம்மம் எப்படி வழிபாடு பண்ணணும்னா மன்னிச்சு தான் வழிபாடு பண்ணணும், மன்னிச்சு தான் விடணும் சிம்மம். ஸோ மன்னிச்சு விட்டு என்னை இப்படி பண்ணினீங்களா அப்படி பண்ணினீங்களா அந்த மாதிரிலாம் இருந்தாலும் பேரூர் பட்டீஸ்வரம் போகிறதுல வந்து அர்த்தம் கிடையாது. ஏன்னா அது வந்து மோட்சத்துக்கான முன்னோர்களுக்கு மோட்சம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது தான் அந்த இடம். ஸோ அந்த கிளியரன்ஸுக்காக தான் நம்ம வந்து அங்கே போக சொல்கிறது. ஏன்னா தடைகள் அப்படிங்கிறது முன்னோர்களால் அவங்களுக்கு தடைகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறப்போ குருவோட அனுகிரகம் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணினாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கு நாலேஜ் கிளாரிட்டி தான் இப்போ அவங்களுக்கு தேவை. ஸோ அந்த ஒரு தெளிவு நிலை வர்றது, இன்னும் சொல்லப்போனால் குருவோடைய அனுகிரகம், குருவோடைய பிளெஸ்ஸிங், ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகக்கூடிய டைம்ஸ் பிளேஸுமே வந்து அவங்களுக்கு வந்து அந்த பேரூர் பட்டீஸ்வரம் கோயில். ஓகே மேம், சுபம்.